guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் வந்து பார்க்க போறோம். எல்லாருமே வந்து பேக்லாம் வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு சிலருக்குலாம் வந்து என்னதான் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரைட்னிங்கிறது வந்து அவங்க ஸ்கின்ல வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த க்ரீமை நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும் அண்ட் நல்ல ஒரு க்ளோவும் வந்து கிடைக்கும். ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் க்ளோ ரெண்டுமே கிடைக்கிற மாதிரி தான் இந்த க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இந்த க்ரீமில் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல உள்ள அந்த டேனை பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி ஈவனாக மாற்றி கொடுக்கும். அந்த க்ரீமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாயில்ட் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஹாஃப் டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன். அது கூட 1 பீஸு வந்து பப்பாயா வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு போட்டு அதை நான் அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி சாறு வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் வந்து பாயில்ட் ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு. நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா மில்க் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரைச்சி எடுத்த க்ரீமை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிற போகிறேன். இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே இது வந்து கெட்டு போயிடும், தாங்காது. ஸோ 5 daysக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நீங்கள் க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீமை எடுத்து நான் என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். மீதியை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்றேன். இப்போ இந்த க்ரீமை என்னோடய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ க்ரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம பாயில்ட் ரைஸ் ஆட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து இது கூட தக்காளி அண்ட் வந்து பப்பாயா வந்து ஆட் பண்ணியிருப்போம். இது மூணுமே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். தக்காளியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். பப்பாயாவில் வந்து விட்டமின் ஏ சிலாம் இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னா பாயில்ட் ரைஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருப்போம். இந்த ரைஸ் வாட்டரை வந்து நீங்கள் டோனர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதை மட்டும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணும்போதே ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து எப்பேற்பட்ட கருமையாக இருந்தாலும் சரி, அந்த பிளாக் மார்க் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த க்ரீமை வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்கும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த க்ரீம் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இறுக்கி பிடிக்கும் போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதையுமே வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸில் ஒரு 20 minutes வந்து அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஈவன் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீமை வந்து உங்கள் கழுத்தில் அண்ட் கையில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சன்டேன் இருக்குது அப்படின்னா கூட அதையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணியும் கொடுக்கும் இந்த க்ரீம். இப்போ 20 minutes ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பிரைட்னிங் வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க.
நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது தான் உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நல்லா உங்கள் ஸ்கின்னும் பிரைட்டனிங்கும் ஆகும், ப்ளஸ் க்ளோவும் கிடைக்கும். ஓகே, இந்த பேக்கை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடான டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பை பாய்.